உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி ரீதியான அரசியல் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜாதி ரீதியான அரசியல் கூட்டங்கள், ஊர்வலங்களுக்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச அரசு ஜாதி ரீதியிலான கூட்டங்களுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் சாதி ரீதியான அரசியல் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச அரசின் தடை உத்தரவுக்கு சமாஜ்வாதி உள்பட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய உத்தரவின்படி வாகனங்களில் சாதியை வெளிப்படுத்தும் வாசகங்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச அரசின் இந்த உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. யோகி ஆதித்யநாத் அரசின் உத்தரவுக்கு சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மக்கள் மனங்களில் 5000 ஆண்டுகளாக நிறைந்திருக்கிற சாதி பேதத்தை எவ்வாறு அழிக்கப் போகிறீர்கள் என்று அகிலேஷ் யாதவ் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். வட மாநிலங்களில் பெயரை கேட்கும் முன்பு அவரது சாதி பெயரை கேட்கும் வழக்கத்தை எவ்வாறு அழிக்கப் போகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சாதி ரீதியான அரசியல் கூட்டங்களுக்கும் ஊர்வலங்களுக்கும் தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுக்கு அகிலேஷ் யாதவ் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேசத்தின் அரசின் தடை உத்தரவுக்கு சமாஜ்வாதி உள்பட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்மிடம் தெரிவிப்பதற்காக இணைகிறார் தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் சார். உத்தரப்பிரதேச அரசின் இந்த உத்தரவு பற்றிய விரிவான தகவலை பகிர்ந்து கொள்ளுங்க சார். கடந்த செப்டம்பர் 16ஆம் நாள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஜாதி அடிப்படையிலான ஜாதி தீண்டாமை மற்றும் ஜாதி பேதங்களை ஒழிப்பது சம்பந்தமான ஒரு வழக்கில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அங்கு ஆளும் பாஜகவின் அரசு, யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு ஒரு 10 புள்ளிகளை 10 பாயிண்ட் ஆர்டர், அதாவது 10 அம்சங்களை கொண்ட ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஜாதி அடிப்படையிலான அரசியல் கூட்டங்களுக்கும் சரி, அல்லது பொது இடங்களில் ஜாதியை குறிக்கும் பெயர் பலகையிலும் சரி, அதையெல்லாம் நீக்க வேண்டும். அதே போல காவல்துறையினுடைய பல்வேறு ஆவணங்களிலும் சரி ஜாதியை குறிக்கக்கூடிய சொற்களை அல்ல போன்றவற்றை எல்லாம் நீக்குவதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின்படி ஒரு வாகனத்தில் கூட ஜாதியை குறிக்கக்கூடிய ஒரு வாசகங்களோ அல்லது ஸ்டிக்கர்களோ ஒட்டக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஒரு வாகனத்தில் ஜாதியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கரோ இல்ல வாசகங்களோ குறிப்பிட்டிருந்தால் அவர்கள் வாகன சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படலாம். அதே போல இப்போ காவல்துறையினுடைய ஒரு காவல் நிலையங்களில் பல்வேறு ஆவணங்கள் இருக்கும். அதில் போலீஸ் ரெஜிஸ்டர் இருக்கும், அங்கே காப்பு ஆவணம் இருக்கும். அதே போல் கைது செய்யும் போது அரெஸ்ட் செய்வதற்கு பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதே போல பெயர் பலகைகளும் கூட குற்றவாளிகளை குறிப்பிடக்கூடிய பெயர் பலகைகள் எல்லாம் வைத்திருக்கும். அப்போ அதில் எந்த இடத்திலும் ஜாதி குறிக்கக்கூடிய அம்சங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய CCTNS, கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் என்று குற்ற தடுப்பு மற்றும் குற்றவாளிகளை கண்காணிப்பதற்கான ஒரு இணையம் இருக்கும். அதில் ஜாதியை ஒரு அம்சமாக ஒவ்வொரு வழக்கிலும் குறிப்பிடக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அதையும் நீக்க வேண்டும். அந்த நீக்குவதற்கான முறை வழிவகைகள் செய்யும் வரை அந்த ஃபீல்டை எம்டிஆ, அதாவது ஜாதியை குறிப்பிடாமல் அதை நிரப்பாமல் அந்த பகுதியை விட்டுவிடலாம் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு கிராமங்களும் நகரத்திலும் ஜாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெயர் பலகைகளோ இல்ல வேற ஏதாவது ஏதோ ஒரு குறியீடுகள் ஏதாவது இருந்தால் அதையும் நீக்க வேண்டும் என்று இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட ஒன்றுதான். ஜாதியை குறிக்கக்கூடிய பெயர் பலகைகளோ அல்லது ஜாதியின் ரீதியில் போக்குவரத்து கழகங்களுக்கு பெயர்களோ எல்லாம் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே நீக்கப்பட்டு விட்டது. இன்று செப்டம்பர் 16 அன்று அங்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அடுத்த உத்தரவின் அடிப்படையில் இந்த ஆணையின் அடிப்படையில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநில அரசால். இதற்கிடையில் அங்கு ஆளும் பாஜகவுக்கு எதிராக சமாஜ்வாதி கட்சி, அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி, பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இது அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. வரக்கூடிய செப்டம்பர் 2027 தேர்தலில் இதற்கான பெரிய எதிர்வினைகள் இருக்கும் என்றும், அதே போல இது விளிம்புநிலை மக்கள், அதே போல பட்டியலின மக்கள், இவர்கள் எல்லாம் அவரோட உணர்வுகளை இல்லை அவர்களுடைய குரல் வழியை நசுக்குவதற்கான ஒரு முயற்சி இது, அவர்கள் குரலை மட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கிறது என்று விமர்சனமும் செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இது போன்ற உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அரசு 5000 ஆண்டுகளாக மக்கள் மனங்களில் புரையோடி போயிருக்கிற ஜாதி வேதங்களை எவ்வாறு அழிக்கப் போகிறது? அதேபோல் வட மாநிலங்களில் ஒருவரை சந்திக்கும் பொழுது அவரை பெயரை கேட்பதற்கு முன்பாக அவரை ஜாதியை கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அதையெல்லாம் எவ்வாறு தடுக்கப் போகிறது என்று ஒரு கடுமையான விமர்சனத்தையும் அவர் அந்த ஆணைக்கு எதிராக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அகிலேஷ் யாதவ் மட்டுமல்லாமல் இன்னும் சில கட்சிகள் கூட இதற்கு எதிரான உத்தரவை அவர்களுடைய எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார்கள். அங்கு இன்னும் 2 ஆண்டுகளில் தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலில், அருகாமையில் இருக்கக்கூடிய பீகாரில் விரைவில் தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலில் இதுபோன்ற யோகி ஆதித்யநாத் அவருடைய அரசு, பாஜக அரசு இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது ஒரு பெரிய அளவிற்கு ஒரு அதிருப்தியை அங்க இருக்கக்கூடிய இதர கட்சிகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் எதிர்வினை வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் கூட எதிரொலிக்கக்கூடும் என்று நாம் கருதப்படுகிறது. காரணம், அங்க ஜாதியை பார்த்து ஒருவருக்கு வாக்களிப்பதோ அல்லது ஜாதி ரீதியாக கட்சிகளை அணிதிரட்டுவது என்பது ரொம்ப ரொம்ப காமன் அங்க, குறிப்பாக பீகார் மற்றும் உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ல பாஜக சார்பாக எம்பியாக இருந்தவர் மீது நடவடிக்கை எடுக்காத முக்கிய காரணமே அவருடைய ஜாதிய பின்புலம் தான் என்பதை எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஜாதி ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசியலில் இந்த உத்தரவு என்பது ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.